ராணுவ தலைமை தளபதியும் இந்திய ராணுவ தலைமை தளபதியும் இன்று மதியம் தொலைபேசியில் பேசினர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. தாக்குதலை நிறுத்திக் கொள்ள இருதரப்பும் முடிவு செய்தது. இதனையடுத்து இந்தியா பாகிஸ்தான் சண்டை முடிவுக்கு வந்தது. இன்று மாலை 5 மணிக்கு சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்தது. இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக் கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ஒருநாள் இரவு முழுவதும் அமெரிக்க அரசு சார்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் முடிவில் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக் கொண்டுள்ளன என்பதை அறிவிக்கிறேன். அறிவுபூர்வமாக செயல்பட்ட இரு நாடுகளுக்கும் வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானும் இந்தியாவும் உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக் கொண்டதாக பாகிஸ்தான் துணை பிரதமர் இசாக் தர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் எப்போதும் தனது இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டில் சமரசம் செய்யாமல் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக பாடுபட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். பாகிஸ்தானுக்கு பதிலடி அளிப்பது தொடர்பாக பிரதமர் மோடி, முப்படை தளபதிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், மத்திய அரசு அதிகாரிகள், உளவு பிரிவு தலைவர்கள் என அனைவருடனும் இன்று ஆலோசனை நடத்தினார். ஆலோசனையின் முடிவில் வருங்காலத்தில் இந்தியாவில் நடத்தப்படும் பயங்கரவாத தாக்குதல் அனைத்தும் போராக கருதப்பட்டு அதற்கு ஏற்ப தக்க பதிலடி கொடுக்கப்படும் என மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் தரும் தகவல்களை யாரும் நம்பாதீர்கள். அவர்கள் பொய்யான தகவல்களை பரப்புகின்றனர் என மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இந்திய ஆயுதப்படைகள் அச்சுறுத்தல்களை வெற்றிகரமாக முறியடித்துள்ளன. இந்தியாவில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது என பாகிஸ்தான் வதந்திகளை பரப்புகிறது என்றும் கூறினார். S-400 ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பால் தகர்க்கப்பட்டதாக வெளியாகும் தகவல் தவறானது என மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளை சிதைப்பதுதான் பாகிஸ்தானின் நோக்கம். இந்தியாவின் பதிலடியால் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது என்றும் விக்ரம் மிஸ்ரி கூறினார். விமான தளம் அழிக்கப்பட்டதாக பாகிஸ்தான் ஊடகங்களில் பொய் கூறுகிறது. விமான தளம் பாதுகாப்பாக உள்ளது என விங் கமாண்டர் வியோமிகா சிங் கூறினார். இந்தியாவின் சூரத்கர் விமானப்படை தளம் பாதுகாப்பாக இருப்பதை நிரூபிக்கும் வகையில் டைம் ஸ்டாம்புடன் கூடிய படங்களையும் அவர் வெளியிட்டார். பாகிஸ்தான் மீண்டும் இந்தியாவை சீண்டுகிறது. பாதுகாப்பு படையினர் தக்க பதிலடி கொடுத்துள்ளனர் என கர்னல் சோபியா குரேஷி கூறினார். பாகிஸ்தானின் தாக்குதல்களை இந்தியா முறியடித்துள்ளது. பாகிஸ்தானின் ரேடார் அமைப்புகள் தாக்கப்பட்டன என்றும் சொன்னார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபின் பல நகரங்களில் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல் முயற்சிகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவம் பயங்கரவாதிகளின் முகாம்களை அழித்தது. பயங்கரவாத முகாம்களை அழித்தது தொடர்பாக புதிய வீடியோ ஒன்றை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் நடவடிக்கை பயங்கரவாதிகளுக்கு பலத்த அடியை கொடுத்துள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் முகாம்களை இந்திய ராணுவம் துல்லியமாக தாக்கி அழித்தது. இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டது. இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் பெயர் மற்றும் விவரங்கள் வெளியாகியுள்ளது. ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த ஷபீஸ் முகமது ஜமல், முகமது யூசுப் அசாத், முகமது அசன் கான், லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பைச் சேர்ந்த அபுஜிண்டால் மற்றும் பயங்கரவாதி காலித் ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானின் ராணுவ தளங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதை விமானப்படை கமாண்டர் வியோமிகா சிங் உறுதிப்படுத்தினார். பிகியூ, முரீத், சக்லாலா, ரஹீம்யார் கான், சுக்கூர், சுனியான் ராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. பஸ்ரு ரேடார் தளம் மற்றும் சியால்கோட் விமான தளம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது என அவர் தெரிவித்தார். விமான கடத்தலில் மூளையாக செயல்பட்ட ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதி அப்துல் ராஃப் அசாரின் இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றனர் என்று புகைப்பட ஆதாரத்துடன் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா சபையால் சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்டவரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றதுடன் அவரின் உடலுக்கு தேசிய கொடி போர்த்தப்பட்டு அரசு மரியாதையும் அளித்துள்ளது. பாகிஸ்தானில் இரட்டை வேடத்தை காட்டுகிறது என பிரிட்டனுக்கான இந்திய தூதராக பணியாற்றும் விக்ரம் துரைசாமியும் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியும் கூறியுள்ளனர். போர் தொடர்பான சரியான தகவல்களை அறிந்து கொள்ள மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் வாட்ஸ்அப் சேனலை பின்தொடர பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடப்பட்டுள்ளது. இந்த முக்கியமான நேரத்தில் வாட்ஸ்அப் செயலியில் ஏராளமான பொய் தகவல்கள் பரவி வருகின்றன. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. நெல்லையில் அமையவுள்ள நூலகத்திற்கு காயிதே மில்லத் பெயர் சூட்டப்படும் என திருச்சியில் நடந்த 9வது உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். மேலும் முஸ்லிம் மக்களுக்காக திமுக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக மட்டுமல்லாமல் சலுகையை வழங்குவதிலும் திமுக முதன்மையாக அரசாக திகழ்கிறது என்றார்.
இந்திய ராணுவத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் மாலை 5 மணிக்கு சென்னையில் உள்ள காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் இருந்து பேரணி தொடங்கியது. இந்த பேரணி தீவுத்திடலில் உள்ள போர் நினைவு சின்னம் அருகே வரை நடந்தது. பேரணியில் முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் படைவீரர்கள், அமைச்சர்கள், எம்பிக்கள், பொதுமக்கள் கையில் தேசிய கொடியை ஏந்தியபடி பங்கேற்றனர். பாகிஸ்தான் என்ற நாடு உலக வரைபடத்திலேயே இருக்காது. நாம் அவ்வளவு பலமாக இருக்கிறோம். நாம் நினைத்தால் அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்து விடலாம். ஆனால் அறத்தின் அடிப்படையில் போர் தொடுத்து வருகிறோம் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் ராணுவ வீரர்களுக்காக முன்னெடுக்கும் பேரணி வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டார். இந்திய ராணுவத்தையும் நாட்டையும் அவமதிக்கும் வகையில் யார் பேசினாலும் அவர்கள் மீது தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவ வீரர்கள் எல்லையில் உயிரை பணயம் வைத்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் பாஜக எதிர்ப்பாளர்கள் தங்களது சட்டவிரோத முகத்தை காட்டி வருவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றார். மேலும் இதை வழக்கமான அரசியலாக தமிழக அரசு கடந்துவிடக் கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசுக்கு எதிராகவும் ராணுவத்திற்கு எதிராகவும் யாரும் எதிரான கருத்துக்களை பதிவிட வேண்டாம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறினார். பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைக்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஆதரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மக்களுக்கு நல்லது செய்வதை தடுக்க நினைப்பவர் எந்த முறையில் வந்தாலும் அவனை வேரறுப்போம் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். எங்கள் பகுதி செயலாளரை காவல்துறையினர் மிரட்டுகிறார்கள், தூக்கி உள்ள வச்சிருவோம், கஞ்சா கேஸ் போடுவோம் என மிரட்டுகிறார்கள் என்றும் சொன்னார். பஞ்சாபில் சிக்கித் தவித்த 5 கல்லூரி மாணவர்கள் அரசு உதவியால் சென்னை திரும்பினர். போர் சூழலால் நாங்கள் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்தோம். அரசு அதிகாரிகளை பார்த்தவுடன் தான் எங்களுக்கு மன அழுத்தம் குறைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். காஷ்மீரை கைப்பற்றும் நோக்கத்தில் பாகிஸ்தான் 30 ஆண்டுகளாக பயங்கரவாதிகளை அனுப்பி வருவதாக காங்கிரஸ் எம்பி சசி தரூர் குற்றம் சாட்டியுள்ளார். இன்னும் 30 ஆண்டுகள் முயன்றாலும் பாகிஸ்தானால் வெற்றி பெற முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு சர்வதேச நாடுகள் சர்வதேச நாணய நிதியம் நிதியளிக்க ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்தியா மீது தொடர் தாக்குதல் நடத்தி வரும் பாகிஸ்தானுக்கு நிதி உதவி செய்தால் போர் பதற்றம் எப்படி குறையும் என கேள்வி எழுப்பினார். இந்தியா மீது பாகிஸ்தான் நடத்தும் தாக்குதல்களுக்கு இந்தியா பதில் தாக்குதல் மட்டுமே நடத்தி வருகிறது. இந்தியாவின் அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தானுக்கு சர்வதேச நாடுகள் நிதி கொடுத்து உதவக்கூடாது எனவும் தெரிவித்தார். பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்ட வளர்ச்சி அதிகாரி ராஜ்குமார் தாபா பலியானார். இவரது மறைவுக்கு ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா இரங்கல் தெரிவித்துள்ளார். ராஜ்குமார் தாபா மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனது சோகத்தை வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லை. அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும். நேற்று எனது தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் இன்று கொல்லப்பட்டுள்ளார் என உருக்கமாக கூறியுள்ளார். பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவ படைகள் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்லாமாபாத்தில் உள்ள பாகிஸ்தான் பார்லிமெண்டில் நேற்று சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் எம்பி ஷாஹித் கட்டக் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர், நம் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒரு கோழை, எந்த முடிவையும் எடுக்க தைரியம் இல்லாமல் இருக்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை உச்சரிக்க கூட அவருக்கு தைரியம் இல்லை என அவர் பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு தீவிரமடைந்துள்ளது தங்களுக்கு கவலை அளிப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. இரு நாடுகளும் அமைதியாகவும் நிதானமாகவும் இந்த சூழலில் இருந்து உரிய முறையில் சுமூக தீர்வு காண வேண்டும். பதற்றத்தை மேலும் அதிகரிக்க வேண்டாம் என சீனா வலியுறுத்தியுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டையை அதிமுகவுக்கு ஒதுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு நெல்லை மாவட்ட முன்னாள் நிர்வாகி கடிதம் எழுதிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பயங்கரவாதிகள் செய்த தவறுக்காக இந்தியா பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் மீது மட்டும் தாக்குதல் நடத்தியது. ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவில் உள்ள அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். ராணுவம் தான் பாகிஸ்தான் அரசை கட்டுப்படுத்துகிறது. அரசின் கட்டுப்பாட்டில் அந்த நாடு இல்லை என்றும் தெரிவித்தார். 2026 சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் கேரள காங்கிரஸ் மாநில தலைவர் சுதாகரன் மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக புதிய மாநில தலைவராக 72 வயதான பேராவூர் எம்எல்ஏ சன்னி ஜோசப்பை அக்கட்சி மேலிடம் அறிவித்தது. இவருக்கு மலபார் பகுதி எனப்படும் கேரளாவின் வட மாவட்டங்களில் செல்வாக்கு அதிகம் உள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் தொடர்ந்து நிலவி வருவதால் ஐபிஎல் போட்டிகள் ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக ஐபிஎல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பதற்றம் தணிந்து மே மாதம் போட்டிகளை நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் தென்னிந்தியாவில் உள்ள பெங்களூரு, சென்னை, ஐதராபாத் ஆகிய 3 நகரங்களை பிசிசிஐ தேர்வு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
போர் பதற்றம் காரணமாக சந்தைகளுக்கோ அல்லது பொது இடங்களுக்கோ மக்கள் செல்ல வேண்டாம் என்று ராஜஸ்தான் மாநில நிர்வாகம் அறிவித்துள்ளது. குறிப்பாக ராஜஸ்தானில் உள்ள பார்மர் மாவட்டம் உயர் சிவப்பு எச்சரிக்கை என்ற கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் முழு லாக்டவுன் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகமும் போலீசாரும் இணைந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. லாக்டவுன் விடுவிக்கப்பட்டுள்ளதால் ஜெய்சால்மர் பகுதியில் ரயில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாகிஸ்தானை ஒட்டிய ஜம்மு பஞ்சாப் எல்லையில் இனி இரவில் ரயில்கள் இயங்காது என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. பஞ்சாபிலிருந்து 5 மாணவர்கள் தமிழகம் திரும்பிய நிலையில் மேலும் 7 மாணவர்கள் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் டெல்லியிலிருந்து சென்னை வந்தனர். விமான நிலையத்தில் அமைச்சர் நாசர் மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார். ராணுவம் மற்றும் தமிழக அரசின் நடவடிக்கையால் சொந்த ஊர் திரும்பியதாக மாணவர்கள் நெகிழ்ச்சியுடன் கூறினர். ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ராவுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நீரஜ் சோப்ரா கிளாசிக் ஈட்டி எறிதல் போட்டி வரும் 24ஆம் தேதி பெங்களூருவில் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவுவதால் இந்த போட்டி மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக பாகிஸ்தானின் சியால்கோட் மாவட்டம் லோனியில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத ஏவுதளம் முற்றிலும் அழிக்கப்பட்டதாக கர்னல் சோபியா குரேஷி தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் 26 இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதனை நமது ராணுவ எல்லை பாதுகாப்பு படை முறியடித்ததாகவும் டெல்லியில் செய்தியாளர்களிடம் கூறினார். पाकिस्तान ने श्रीनगर, अवंतीपुर और उधमपुर के वायुसेना अड्डों पर चिकित्सा केंद्र और स्कूल परिसर को निशाना भी बनाया, जिससे उसके द्वारा सिविल इंफ्रास्ट्रक्चर पर हमला करने की गैर जिम्मेदाराना प्रवृत्ति फिर उजागर हुई. பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் ராணுவத்தில் தன்னார்வலராக பணியாற்ற இளைஞர்கள் தேவை என அழைப்பு விடுக்கப்பட்டது. இதனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் இளம் பெண்களும் சாலையில் குவிந்தனர். பாரத் மாதா கி ஜெய் என அவர்கள் முழக்கமிட்டனர். 2023ஆம் ஆண்டு துருக்கியின் அங்காரா உள்ளிட்ட இடங்கள் நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது ஆபரேஷன் தோஸ்த் மூலம் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா முதல் ஆளாக களமிறங்கியது. ஆபத்து காலத்தில் இந்தியா செய்த உதவியை மறந்த துருக்கி கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்த பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் வழங்கி உதவி வருகிறது. சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் 63 நாயன்மார்களில் ஒருவரான இசை ஞானியார் நாயனார் குரு பூஜை விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது. பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் கும்பகோணம் சாரங்கபாணி கோயில் சித்திரை தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் சாரங்கா சாரங்கா என முழக்கமிட்டபடி தேரை வடம்பிடித்து இழுத்தனர். வைகாசி மாத பிரம்மோற்சவத்தை ஒட்டி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள தேர் சுத்தம் செய்யும் பணி நடந்தது. கோயிலில் பிரம்மோற்சவம் நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. திருச்சி மாவட்டம் பிச்சாண்டார் கோயில் கிராமத்தில் உள்ள உத்தமர் கோயிலில் சித்திரை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் கோவிந்தா கோஷம் எழுப்பியபடி தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். 4 மாட வீதிகளிலும் திரண்டிருந்த பக்தர்கள் புருஷோத்தம பெருமாளை வழிபட்டு சென்றனர். திருவாரூர் நகரில் நெய்விளக்கு தொப்பு பகுதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய சித்திரை திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று கமலாலயம் குளக்கரையில் இருந்து அக்னி சட்டி, கரகம், பூக்கள் சுமந்து பெண்கள் நடனமாடி ஊர்வலமாக வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பூக்களை தூவியும் பூஜை செய்தும் வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோயில் வீரமாகாளியம்மன் கோயில் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான பச்சைக்காளி பவளக்காளி திருநடன வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். எல்லையில் போர் புரியும் ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்க வேண்டி புதுச்சேரி அதிமுக சார்பில் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயிலில் 1008 தேங்காய் உடைத்து தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுப்பையா சாலையில் உள்ள புனித இறுதி ஆண்டவர் பசிலிக்கா தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோழிங்கர் லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தில் முக்கிய நிகழ்வான குதிரை வாகனம் வெகு விமரிசையாக நடந்தது. அலங்காரம் செய்யப்பட்ட குதிரை வாகனத்தில் பக்தோசி பெருமாள் எழுந்தருளி வீதி உலா வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கரூர் மேட்டுத்தெரு ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாத சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடந்தது. ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோஷமிட்டு தேரின் வடம் பிடித்து எடுத்து சென்றனர். எல்லையில் இந்தியாவிற்காக போராடிக் கொண்டிருக்கும் ராணுவ வீரர்களுக்காகவும் இந்தியாவில் அமைதி நிலவவும் கும்பகோணம் கோயிலில் ஏராளமான பெண்கள் தேசிய கொடியுடன் பாராயணம் பாடி வழிபட்டனர்.
காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயிலில் சித்திரை உத்திர பெருவிழாவின் 7ஆம் நாளான இன்று திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது. உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை கோட்டைமேட்டில் உள்ள கோட்டை சங்கமேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடந்தது. பேரூராதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், கௌமார மடாலயம் சிறை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள், பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள், திமுக மாவட்ட செயலாளர் நா. கார்த்திக் உள்ளிட்டோர் தேரை வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உத்திரமேரூர் சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளில் பெருமாள் தேரில் எழுந்தருளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ராஜேந்திரபுரம் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் பாகிஸ்தான் கொடி சாலையில் ஒட்டியிருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்டுட்டி அடுத்துள்ள கீழ் மாம்பட்டு நாளோடை பகுதியில் பலா மேம்பாட்டுக் குழு, தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை இயக்கம் இணைந்து நடத்தும் பலா திருவிழா நடந்தது. பலா விவசாயிகளின் வருமானத்தை பன்மடங்கு பெருக்கிடவும் பலாவில் இருந்து உருவாக்கும் மதிப்பு கூட்டு பொருட்களை கண்காட்சி விற்பனை மற்றும் விவசாயிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் உரையாடல் மூலம் பகிர்ந்து கொண்டனர். தரமணியில் உள்ள எம்ஜிஆர் அரசு திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் நடைபெற்று வரும் கட்டிடப் பணிகளை அமைச்சர் சாமிநாதன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் AI தொழில்நுட்பம் மற்றும் பிரம்மாண்ட செட் அமைக்கப்படும் என்றார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெலாக்கோட்டை பகுதியில் யானைகள் வழித்தடத்தில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை ஊராட்சி ஊழியர்களுடன் இணைந்து வனத்துறையினர் அள்ளினர். மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை என தனியாக சேகரித்து ஊராட்சியில் ஒப்படைத்தனர். இந்த பகுதியில் இனி குப்பைகளை கொட்டக்கூடாது என்றும் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வனத்துறையினர் எச்சரித்தனர். எல்லையில் போராடும் இந்திய ராணுவ வீரர்கள் நலமுடன் திரும்பவும், போரில் வெற்றி பெறவும் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள சித்தி விநாயகர் கோயிலிலும், கிறிஸ்தவ தேவாலயத்திலும், வெள்ளாதியில் உள்ள தர்காவிலும் அதிமுக சார்பில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. சுற்றுச்சூழலை பாதிக்காத பசுமை எரிசக்தியை பயன்படுத்த மாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தி வரும் நிலையில் சூரிய சக்தி மின் உற்பத்தியை அதிகரிக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் தற்போது சூரிய சக்தி மின் உற்பத்தி நிறுவுதிறன் 10,000 மெகாவாட்டாக உள்ளது. அதனை வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் 50,000 மெகாவாட் அளவாக எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட ஜூன் 1ஆம் தேதிக்கு பதில் 4 நாட்களுக்கு முன்னதாக மே 27ஆம் தேதி தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் நாகப்பன்பட்டி முக்குலத்தி கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் ஊத்தா கூடையை பயன்படுத்தி மீன்பிடித்தனர். ஒவ்வொருவரும் போட்டி போட்டு கட்லா, விரால், கெண்டை உள்ளிட்ட மீன்களை பிடித்துச் சென்றனர். திருச்சி மாவட்டம் மணிகண்டம் பகுதியைச் சேர்ந்த ராஜராஜன் வீட்டில் 7 அடி நீளமுள்ள சாரை பாம்பு புகுந்தது. தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். தனியார் பள்ளி வாகனங்களை வேகமாக இயக்கினால் டிரைவிங் லைசென்ஸ் ரத்து செய்யப்படும் என தஞ்சை கலெக்டர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சை காவலர் ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த பின் கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் பேட்டியளித்தார். புதுச்சேரி அருகே மகாபலிபுரத்தில் பாமக சார்பில் சித்திரை பௌர்ணமி இளைஞர் மாநாடு நடத்தப்பட உள்ளது. இதனால் நாளை புதுச்சேரியில் உள்ள அனைத்து விதமான மதுபான கடைகளும் மதியம் 1 மணி வரை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் அருகே உள்ள பெரும்பாக்கத்தில் கோயில் திருவிழாவில் அம்மன் வீதி உலாவின் போது மின்சாரம் தாக்கி சிறுவன் நிதிஷ்குமார் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மின்சாரம் தாக்கிய மற்றொரு சிறுவன் கிருஷ்ணராஜுக்கு முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற பணியாளர் விஜயபிரசாந்த் மின்சாரம் தாக்கி இறந்தார். அவருக்கு உரிய நிவாரணம் வழங்கக் கோரி சடலத்துடன் அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சையில் பல்வேறு இடங்களில் உயிரிழந்த 22 பேரின் உடல்கள் தஞ்சை வடக்கு வாசல் ராஜாகோரி சுடுகாட்டில் போலீசார் முன்னிலையில் அடக்கம் செய்யப்பட்டது. தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் மேற்பார்வையில் இறுதி மரியாதை செய்யப்பட்டது. திருப்பூர் கருவம்பாளையத்தைச் சேர்ந்த தர்ணிகா என்ற 6 வயது சிறுமி தான் உண்டியலில் சேர்த்து வைத்திருந்த 2390 ரூபாயை இந்திய ராணுவத்திற்கு வழங்கியுள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட பாரதிய ஜனதா வடக்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன் இந்த பணத்தை உடனடியாக நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்டுக்கு ஆன்லைன் மூலம் செலுத்தப்படும் என தெரிவித்தார். எல்லையில் போராடும் ராணுவ வீரர்களுக்காக அதிமுகவினர் தேரடி பிரசன்ன ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்தனர்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் உண்டியல் வருமானம் என்னும் பணி நடந்தது. இதில் 3,22,12,735 ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். மேலும் 1.37 கிலோ தங்கம், 51 கிலோ 100 கிராம் வெள்ளி மற்றும் வெளிநாட்டு பணம் 980 ஆகியவை காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்தன. கோடை விடுமுறையால் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதையொட்டி பழனியில் ரோப்கார் சேவையை கூடுதல் நேரம் இயக்க கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அதன்படி இனி காலை 6:30 மணி முதல் இயக்கப்படும். மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை பராமரிப்பு பணிக்காக அதன் சேவை நிறுத்தப்படும். அதன் பிறகு இரவு 10 மணி வரை இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி ரோஜா பூங்காவில் 20வது ரோஜா கண்காட்சி துவங்கியது. தமிழக அரசு தலைமை கொறடா க. ராமச்சந்திரன் மற்றும் கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீர் ஆகியோர் ரிபன் வெட்டி கண்காட்சியை துவக்கி வைத்தனர். மலர் அலங்கார வடிவமைப்புகளை பார்வையிட்டனர். 3 நாட்கள் நடைபெறும் ரோஜா கண்காட்சியில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பல வண்ண ரோஜாக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் ரோஜாக்களை கண்டு ரசித்ததுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழு தலைவரான கலெக்டர் சுகுமார் தலைமையில் இந்த ஒத்திகை நடந்தது. அணுமின் நிலைய பாதுகாப்பு மற்றும் அவசர கால செயல்முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. சென்னையில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் எதற்காகவும் அச்சப்பட தேவையில்லை என்றும் ஊர்காவல் படை நிகழ்ச்சியில் சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் தெரிவித்துள்ளார். போர் பதற்ற சூழல் நிலவி வரும் நிலையில் வாகன சோதனைகளையும் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மதுரையில் சித்திரை திருவிழா களைகட்டியுள்ள நிலையில் பூக்களின் விலை கிடுகிடுவென அதிகரித்துள்ளது. பூக்களின் வரத்தை பொறுத்து அடுத்த சில நாட்களுக்கு இதே நிலையில் விலை நீடிக்க வாய்ப்புள்ளதாக மாட்டுத்தாவணி பூ வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் சூழல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதுரை விமான நிலையத்தில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஏர்போர்ட் நுழைவாயிலேயே வாகனங்கள் நிறுத்தப்பட்டு தீவிர சோதனைக்கு பின்பே அனுமதிக்கப்படுகின்றன. அதேபோல பயணச்சீட்டு வைத்திருப்போர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். ஆந்திராவில் தந்தையுடன் சாலையில் கிடக்க முயன்ற 6 வயது சிறுவன் அவசரமாக ஓட முயன்றார். அப்போது அங்கு ஆர்டிசி பஸ் வந்தது. டிரைவர் உடனே பிரேக் போட்டதால் சிறுவன் மயிரிழையில் உயிர் தப்பினான். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சற்று உயர்ந்துள்ளது. சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 72,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 9,045 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை 3வது நாளாக மாற்றமின்றி 1 கிராம் 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஐபிஎல் சூதாட்டம் தொடர்பாக தொலைக்காட்சி விவாதத்தில் தனக்கு எதிராக அவதூறு கருத்து கூறியதாக கிரிக்கெட் வீரர் தோனி வழக்கு தொடர்ந்தார். தோனி தரப்பு கேள்விகளுக்கு பதிலளிக்க பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய சென்னை ஹைகோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஹிந்தி செய்தி தொலைக்காட்சி தாக்கல் செய்த மனுவையும் கோர்ட் தள்ளுபடி செய்தது. புதிய ஒருங்கிணைந்த மினி பஸ் திட்டம் வரும் ஜூன் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக 1842 மினி பஸ்களின் சேவைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை திருவான்மையூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பெண்கள் உள்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். 29 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து ஹோசூர் ரிங் ரோடு வழியாக தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை எடுத்து சென்ற லோடு வாகனத்தை போலீசார் மடக்கி பிடித்தனர். வாகனத்தில் இருந்து 225 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் வாகனத்தை ஓட்டி வந்த தூத்துக்குடி கிழக்கு தெருவைச் சேர்ந்த சொர்ணலிங்கம் என்பவரை கைது செய்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பகுதியில் கஞ்சாவுடன் பைக்கில் வந்த மதிவாணன், ராஜேஷ்குமார், பிரவீன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் பெருங்காளியாபுரம் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அங்கு வந்த இளைஞர் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து 3 சவரன் நகையை பறித்துச் சென்றார். பணக்குடி போலீசார் வழக்கு பதிந்து 25 வயதான லட்சுமணனை கைது செய்து நகையை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள தனியார் விடுதியில் ராஜா என்பவர் நீச்சல் பயிற்சியாளராக பணியாற்றி வருகிறார். விடுதிக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த இவரது 2 வீலரை மர்ம நபர் கள்ளச்சாவி போட்டு திருடிச் சென்றார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மர்ம நபரை போலீசார் தேடுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே புளியம்பட்டி கிராமத்தில் ஆளில்லா தோட்டத்து வீட்டின் பூட்டை உடைத்து 16 சவரன் நகை மற்றும் 7,500 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களின் ஹார்ட் டிஸ்கையும் திருடிச் சென்றுள்ளனர். தகவல் இருந்த காமநாயக்கன்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். காமெடி நடிகர் முத்துக்காளை மகன் வாசன் முரளி பிளஸ் 2வில் 438 மார்க் எடுத்து பாஸ் ஆகியுள்ளார். மகன் பாஸ் ஆனதால் அவருக்கு பால்கோவா வாங்கி தந்துள்ளார் முத்துக்காளை.
இந்த போட்டோ வைரலானது. இது பற்றி முத்துக்காளையை தொடர்பு கொண்டு கேட்டபோது, உங்களுக்கு இது சின்ன மார்க், பால்கோவா சாதாரண பரிசு, ஆனால் எங்களுக்கு பெரிய விஷயம். எங்களை மாதிரி ஆட்களுக்கு பாஸ் ஆவது, கல்லூரிக்கு போவது பெரிய கனவு. என் மகன் வாசன் முதல் தலைமுறை பட்டதாரியாக ஆகப் போகிறார். அதை நினைத்தால் பெருமையாக உள்ளது. சினிமாவில் ஃபைட்டராக நிறைய அடி உதை வாங்கி அவமானப்பட்டு சம்பாதித்தேன். என் நிலைமை என் மகனுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரே ஏணிப்படி கல்விதான் என உருக்கமாக பேசினார். தக்காளி சீனிவாசன் இயக்கத்தில் 1991 வெளியான படம் ஜென்ம நட்சத்திரம். தீய சக்தி படைத்த குழந்தை செய்யும் அட்டகாசங்களே படத்தின் கதை. இப்போது இதே தலைப்பில் ஒரு படம் தயாராகிறது. தமன், மால்வி மல்ஹோத்ரா நடிக்க பி. மணிவர்மன் இயக்கியுள்ளார். இயக்குனர் கூறுகையில், முந்தைய படம் போன்று இதுவும் அஞ்சு நடுங்க செய்யும் அளவுக்கு ஹாரர் த்ரில்லர் கதையில் உருவாகிறது. படத்தில் 666 என்ற விஷயம் கவனிக்கும்படியாக இருக்கும். அதனால் படத்தலைப்பு போஸ்டரை நேற்று மாலை சரியாக 6 மணி 6 நிமிடங்கள் மற்றும் 6 நொடிக்கு வெளியிட்டோம் என்கிறார். ஜெயிலர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் உருவாகி வரும் படம் ஜெயிலர் 2. முதல் பாகத்தில் நடித்த ரம்யா கிருஷ்ணன், மிர்னா மேனன், யோகி பாபு ஆகியோரும், சிறப்பு வேடத்தில் நடித்த சிவராஜ்குமார், மோகன்லால் ஆகியோரும் இதில் தொடர்கின்றனர். கூடுதலாக எஸ்.ஜே. சூர்யா, பகத் ஃபாசில் இணைந்துள்ளனர். இவர்களுடன் தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவும் சிறப்பு வேடத்தில் நடிக்கிறார். படத்தில் இவர் போலீஸாக வருகிறார். இதற்காக இவருக்கு கணிசமான சம்பளமும் பேசப்பட்டுள்ளது. மாரியப்பன் சின்னா இயக்கத்தில் ஜி.வி. பிரகாஷ் நாயகனாக ஒரு படத்தில் நடிக்கிறார். இதில் நாயகியாக கயாட் லோஹர் இணைந்துள்ளார். இந்த படத்தின் தலைப்பு மற்றும் முதல் பார்வையை விஜய் சேதுபதி மற்றும் வெங்கட் பிரபு வெளியிட்டனர். படத்திற்கு இம்மார்டல் என தலைப்பு வைத்துள்ளனர். மர்மங்கள் நிறைந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையில் இப்படம் உருவாகிறது. படம் தொடர்பாக வெளியான 2 போஸ்டர்களில் ஒன்றில் பாத் டப்பினுள் ஜி.வி. பிரகாஷ், கயாட் லோஹர் ஆகியோர் மது அருந்தியபடி குளிப்பது போன்று வடிவமைத்துள்ளனர். இசையமைப்பாளர் இளையராஜா தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவு, பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொன்றதை எதிர்த்து நமது வீரர்கள் எல்லைகளில் துணிச்சல் மற்றும் உறுதியுடன் செயல்படுகின்றனர். நமது தன்னலமற்ற வீரர்கள் எதிரிகளை மண்டியிட செய்வார்கள் என்று நம்புகிறேன். பெருமைமிக்க இந்தியனாகவும் எம்பியாகவும் பயங்கரவாதத்தை ஒழிக்க, நமது எல்லைகளையும் மக்களையும் பாதுகாக்க நமது நாட்டின் துணிச்சலான ஹீரோக்களின் வீரம் முயற்சிகளுக்காக எனது இசை நிகழ்ச்சி கட்டணம் மற்றும் 1 மாத சம்பளத்தை தேசிய பாதுகாப்பு நிதிக்கு வழங்க முடிவு செய்துள்ளேன். ஜெய்ஹிந்த் என பதிவிட்டுள்ளார். அயோத்தி, கருடன், நந்தின், டூரிஸ்ட் ஃபேமிலி என அடுத்தடுத்த வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் சசிகுமார். இதனால் இவரின் அடுத்தடுத்த படங்களுக்கு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் சத்யசிவா இயக்கத்தில் இவர் நடித்துள்ள படம் ஃப்ரீடம். லிஜோ மோல் ஜோஸ் நாயகியாக நடித்துள்ளார். இலங்கை தொடர்புள்ள கதையில் உருவாகியுள்ள இப்படம் ஜூலை 10 ரிலீஸ் ஆவதாக அறிவித்துள்ளனர்.